ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ ஒரு மிளகா துவையல் பண்ண போகிறோங்க. நம்ம சின்ன வயசுலாம் சாப்பிட்ருப்போம் மிளகா துவையல், இட்லி மிளகா துவையல். அந்த ஸ்டைலில் இப்போ இது எங்கள் அம்மாச்சி இதில் பண்ணுவாங்கங்க. அந்த டேஸ்ட் ஆனால் இதுவரையும் எனக்கு கிடைக்கல. அவங்க அம்மியில் அரைச்சி சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகாய் இதை அரைச்சி ஒரு இட்லி சுட்டு கொடுத்தாங்கன்னா அந்த டேஸ்ட்டு இன்னும் என்னோட நாக்கில் இருக்குது. ஆனால் நம்ம அந்த டேஸ்ட்டு கொண்டு வரல, முடியலைனாலும் அந்த ஸ்டைலி அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்றதை நான் சொல்கிறேன். இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். நம்ம இப்போ மிக்சியில் தான் பண்ண போகிறோம். அம்மிலாம் எங்கே போகிறது? அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சிக்கோங்க. நீங்கள் என்கிட்டலாம் இல்லை. மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. எனக்கு இங்கே டெல்லியில் எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்காது, அதனால் நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன். சின்ன வெங்காயம், பூண்டு நிறையா வேணுங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் அந்த ஒரு டேஸ்ட்டுக்கு, அந்த திக்னஸ்க்கு தான் சின்ன வெங்காயம். அப்புறம் வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் நிறையா தேவைப்படுங்க. பூண்டு கொஞ்சம் நிறையா போட்டுட்டு தக்காளி ஒரு 2 தக்காளி, வரமிளகாய், உப்பு, புளி கொஞ்சம், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க வேண்டியதான். நல்லா பேஸ்ட்டாகவே இதற்கெல்லாம் வேணாம். அப்படியே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்க வச்சுட்டு நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அந்த அரைச்ச நம்ம அந்த பேஸ்ட் இதில் போட்டுட்டு கொஞ்சம் கடுகு, உளுந்தம் பருப்பு, பெருங்காயம் தாளிச்சிட்டு அந்த அரைச்சதையும் போட்டுட்டு தண்ணியில் அதிகம் ஊற்ற வேணாம். தக்காளியில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும். மிக்ஸி ஜாரை மட்டும் லைட்டாக இது பண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு விட்டிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நமக்கு இந்த சட்னி ரெடி ஆயிருங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி திக்காக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி கலரு, இந்த ரெட் கலர் தக்காளி, அந்த மிளகாவோட கலரு, இந்த கலரில் இதை விட திக்காக இருக்கும். எங்கள் அம்மாச்சி அரைச்சி வச்சாங்கன்னா நல்லா அந்த காலத்துலலாம் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்கும். இது ஒரு ஆரஞ்சு ரெட்டாக தான் இருக்கும். அது ரெட் கலராகவே இருக்கும் அந்த சட்னி. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா அந்த துவையல், மிளகா துவையல் ரெடியாக இருங்க. அந்த அப்போல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த துவையலை போட்டு நடுவில் ஒரு குழி பறித்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி இட்லி வச்சு சாப்பிடுவோம். இப்போ நம்ம இப்படி தான் சாப்பிடணும். இப்போ துவையலில் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். துவையலுக்கு உங்களுக்கு உரப்பு நல்லா சாப்பிடுவீங்கன்னா அப்படியே சாப்பிடலாம். இல்லைன்னா அதுக்கு மேலேயும் கொஞ்சம் உரப்பு கம்மியாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். நாளைக்கு சப்பாத்தி கூட தான் இந்த துவையல் சாப்பிட்றோம் நாங்கள். ஆனால் இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னென்னா இட்லி வித் மிளகா துவையல்.